श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 29வது ஸ்லோகம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்சனः. சர்வபூதஸ்த ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்சனः. யோகயுக்தாத்மா இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது இப்போ 2 ஸ்லோகமாக பார்த்துட்டோம். எப்படி நிச்சயமாக பிரம்மமாகவே உணர முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டுருக்கான். அத்தகைய யோகிக்கு ஆனந்தம் என்ன பண்ணும்? உபைதி சாந்தரஜசம் தன்னைத்தானே வந்து அடையும். அதுக்கப்புறம் பிரம்ம சம்ஸ்பர்சம் பிரம்மத்துடனே நம்மால் என்ன உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லையில்லாத ஆனந்தம் அப்படி கிடைக்கும். பெருமாளை அதாவது பிரம்மத்தை தொட்டு பார்க்குற அளவுக்கு அபரோக்ஷ அனுபூதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் 2 ஸ்லோகத்தில். அதுபோல் யோகத்தில் மனதை நிலைபெறுத்து நின்ன ஊன்றமுடைய ஒரு மனமுடையவன் உள்ளமுடையவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சர்வத்திர எங்கும் சமதர்சனகா சமநோக்கு உடையவனாகவும் ஆத்மானம் ஆத்மாவையே எல்லா இடத்திலும் காண்பவனாய் சர்வபூதஸ்தம் எல்லா பொருள்களிலும் இறைவன் உறைவதை நிதர்சனமாக கண்டு கொள்ளக்கூடிய என்ன ஒரு திறன் உடையவனாகவும் ஆத்மனீஜ ஆத்மாவிடத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆத்மா பரபிரம்மத்தின் வழியாக செல்லும். பரபிரம்மம் இந்த ஆத்மாவினுடைய அந்தர்யாமியாக இருக்கிறது. எல்லா பொருள்களிலும் சர்வபூதானீச்ச ஆத்மனீச்ச எல்லா ஆத்மாவிடத்திலும் உளவாகவும் இருக்கிறான். ஈக்ஷதே அப்படின்னு சொன்னால் என்ன? பார்க்க முடியும், பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு. அதாவது அதாவது பிரம்மத்தை பிரம்மம் என்று சொன்னால் பரபிரம்மம் அந்த சர்வபூத அந்தர்யாமியாக இருக்கிறவர் சர்வாந்தர்யாமி. அப்படி இருக்கிற அந்த பெருமாளை அந்த ஸ்ரீமன் நாராயணனை பரபிரம்மத்தை தன்னுடைய ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அபரோக்ஷ அனுபூதி பெருமாளை நம்ம தொட்டு பார்க்குற மாதிரி உணர்ந்துக்க முடியும்னு தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னால், அதுபோல் ஈஸ்வர தரிசனம் பெற்ற பிறகு உலகம் சூன்யமாக தோன்றாது. இங்கே ஒன்றுமில்லை அங்கே ஒன்றுமில்லைன்னு எல்லா இடத்திலும் ஈஸ்வரனை என்ன பண்ண முடியும்? அந்த ஈஸ்வரனே ஜீவனாகவும் ஆத்மாவாகவும் ஜெகத்தாகவும் ஜெகத்கர்த்தாவாகவும் ஜெகத் சிருஷ்டியாகவும் அவனே இருக்கிறான் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும். அதாவது அங்கே யோகி, அப்புறம் விகத கல்மஷா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கல்மஷம் என்றால் அழுக்கு. யுகாந்தரமாக இந்த ஜீவனோட இந்த அழுக்கு ஒட்டின்னு இருக்குது. அந்த அழுக்குலேருந்து என்ன பண்ணோம்? அகல்மஷம் விகல்மஷம் சொன்னால் விகலம் ஒளி பொருந்திய அந்த கல்மஷங்கள்லாம் நீங்கிய பிறகு ஒளி பொருந்திய அந்த ஆத்மா அதில் உள்ள என்ன இருக்கும்? அந்த ஈஸ்வரனே அதுக்குள்ளேயே பரபிரம்மம் ஜீவனாகவும் அந்தர்யாமியாகவும் அதுவே ஜெகத்தாகவும் அதுவே ஜெகத் கர்த்தாவாகவும் ஜெகத் சிருஷ்டியாகவும் ஆகியிருக்கிறது என்பது தெளிவாக விளங்கும். அப்படிப்பட்டவன் தன் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதை கோபாலனுக்கே உணவு ஊட்டுவதாக நினைத்து கொள்வான். தன் குழந்தைகளை குளிக்கப்படுத்தும் பொழுது கோபாலனையே குளிக்கப்படுத்துவதாக உணர்ந்து கொள்ள இயலும். அப்புறம் தாய் தந்தையரை வணங்கும் பொழுது ஜெகதீஸ்வரையும் அதாவது பரம பெருமாளுக்கு அம்மா அப்பாவை பார்க்கும் பொழுதே பெருமாளை பார்க்குற மாதிரியும் பிராட்டி பார்க்குற மாதிரியும் ஜெகத்ரக்ஷகனையும் ஜெகதீஸ்வரியையும் வணங்க முடியும். ஏன்னா அது அம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன், அப்பாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவனால் அதை உணர்ந்து வழிபட முடியும். அதுபோல அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். அவன் உலக வாழ்க்கையில் இருப்பானால் அவனுக்கு என்ன பண்ண? யாரோடையும் என்ன பண்ணாது? அன்பு சரீரத்துக்கு உள்ளதாக இருக்காது, ஜீவனுக்கு உள்ளவதாக இருக்கும். ஒரு நாளும் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? யாரையும் தரக்குறைவாகவோ எண்ண ஓட்டங்கள் குறைவாகவோ அவனை எண்ணுவதற்கு இயலாது. அப்புறம்
பக்தியிலும் பஜனையிலும் பூஜனையிலுமே என்ன பண்ண வேண்டும், நேரத்தை கழிக்க வேண்டும் என்று நினைப்பான். எல்லா ஜீவர்களிடம் இருப்பதால் எல்லாரையும் ஒன்று போலவே கருதுவான். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவனும் அதே அந்தர்யாமி பரமாத்மான், வெளியிலே எதிர நம் தாயாகவும் தகப்பனாராகவும் உறவினர்களாகவும் இருப்பவனும் அதே என்ன ஸ்ரீமன் நாராயணன், அந்த பரபிரம்மே. அதனால் அவர்கள் எல்லா ஜீவர்களுக்கிடத்தும் தொண்டு செய்வதற்கு மனம் விழையும். எல்லா ஜீவர்களிடத்திலும் கடவுளை கண்டு வழிபடுவதற்கு மனம் விழையும். அப்படி வழிபடும் பொழுது மனம் எல்லையில்லாத ஆனந்தத்தை அடையும். இது என்ன ஆச்சு, எங்கேயோ இல்லாத சாமான் அல்ல, இருட்டறையில் காணாதது ஒன்றை கண்டு போல அப்படியே ஆச்சரியமாக இருக்காது. நல்லபடியாக பார்த்ததை இந்த பரபிரம்மத்துக்குள்ளே நம்மளோட ஆத்மா ஜீவாத்மாக்குள்ள பரபிரம்மத்தை கண்டு அனுபவிக்க முடியும், உணர முடியும். உணர்ந்து அபரோக்ஷ அனுபவத்தை தொட்டு பார்க்கறக்கூடிய நிலைமையில் நம்மளால் மனதை வளர்த்து கொள்ள முடியும்னு ஒருத்தருக்கு புரிகிற நிலம் வந்ததுன்னா, அதுபோல் இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியாது, எல்லாவற்றிலும் தாய் தந்தையிடத்தில் தெய்வத்தை காண்பான், உடன்பிறப்புகளிடத்தில் தெய்வத்தை காண்பான். அதற்கும் மேலாக எல்லா ஜீவராசிகளிடத்திலும் என்ன பண்ணுவான், ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை உணர்ந்து கொள்ள இயலும். அதற்கும் மேலாக தன்னுடைய சிறு குழந்தைக்கே ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டுறான்னு சொன்னால், இது ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிய கோபாலனே நம்மக்கிட்ட வந்து நிற்கிறது, அது ஒரு உருண்டை சாதம் வாங்கிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடு கொடுப்பான். அடுத்தது பசு பட்சிக்கு ஏதான ஆகாரம் சேர்த்து கொடுக்குறான் அப்படின்னா, அப்பொழுதும் அது அந்த பசுவின் அந்தர்யாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனுக்கே தான் உணவு அளிப்பதாக மனம் நினைந்து நெகிழ்ந்து நிறைவடையும், ஆனந்தத்தில் கழிக்கும். அதுபோல எல்லா ஜீவர்களிடத்திலும் ஈஸ்வரன் தங்கி உறைவதை அவனால் கண்டு கழிக்க முடியும், கண்டு ஆனந்தம் அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி அப்படின்னு அந்த வார்த்தையில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.